அனைவருக்கும் வணக்கம். உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்திப்பை உலகின் மிகப்பெரிய 3 நாடுகள் நடத்தியிருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின், சைனா அதிபர் ஜின்பிங், இந்தியாவுடைய பிரதமர் மோடி இவர்கள் 3 பேரும் சந்திச்சிருக்காங்க. சைனாவின் டியான்ஜாங் நகரத்தில் ஷாம்பாவின் ஒத்துழைப்பின் அமைப்பின் மூலமாக உச்சி மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அதில் தான் இவங்க 3 பேரும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் இந்த சந்திப்புக்கு முன்னாடி இன்ஃபார்மல் மீட் அப்படின்ற பேரில் இவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு தான் பெரிய அளவில் பேசப்படுது. இந்த சந்திப்பின் மூலயமா வேர்ல்ட் பவர் ஆர்டர் அப்படின்ற அஃபிஷியலான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த 3 நாடுகள் சேர்ந்து இந்த சந்திப்பில் என்ன பண்ணாங்க, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல் விஷயமா இந்த மாநாட்டில் 3 தலைவர்களும் என்ன பேசுனாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக சைனாவோட அதிபர் ஜின்பிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோல்டு வார் மென்டாலிட்டியை நிறுத்துங்க, புல்லிங் ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காரு. இதை இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தா 3 முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது எப்படி பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றத டாலரில் கடன் வாங்குறத தவிர்க்கிறதுக்காக ஒன்று கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ SCO டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு புது பேங்க் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, குளோபல் எனர்ஜி பிளாட்ஃபார்ம்ஸ், மிடில் ஈஸ்ட் ஆயில்ஸு, அப்புறம் சென்ட்ரல் ஏஷியா ரிசோர்ஸஸ்ஸு, அப்புறம் ரஷ்யன் கேஸஸ், இது எல்லாமே டாலரோட ஹெல்ப் இல்லாமல் அந்தந்த நாட்டோடைய ருப்பீஸ்லேயே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மூணாவது அனௌன்ஸ்மெண்ட்டாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்னென்னா கரன்சி டைவர்சிஃபிகேஷன், அதாவது நாணயத்தை பல்வகைப்படுத்துதல். இதன் மூலயமா டாலர்ன்ற மோனோபோலி சிஸ்டத்தையே பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜின்பிங் பேசியிருக்காரு. அடுத்ததாக ரஷ்ய அதிபர் புட்டின், அவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, உக்ரைன் வாருக்கு மிக முக்கிய காரணம் மேற்கு நாடுகள் தான். அவங்க எங்களை தனித்து விட பார்க்குறாங்க, ரஷ்யாவை ஒருபோதும் அது மாதிரி தனித்து விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட்டாக இந்தியா, சைனா, ரஷ்யா ஆகிய நட்பு இதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி, இந்த நட்பு எங்களுக்கு விருப்பமானது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இது UN, நேட்டோ அந்த மாதிரி வெஸ்டர்னில் இருக்க அந்த அமைப்புகளை விட SCO தான் பெஸ்ட்டு அப்படின்றத ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தா இந்திய பிரதமர் மோடி, அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. என்ன காரணம்னா, 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சைனா போயிருக்காரு. அவர் போயிட்டு என்ன முதல்ல பேசியிருக்காரு அப்படின்னா, சைனாவோட அதிபர் ஜின்பிங் கிட்ட பேசியிருக்காரு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ப்ராப்ளம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளை நம்ம கடந்து போயிட்டு அடுத்தது ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்ததாக மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. என்னென்னா, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை சுதந்திரமானது, அது யாருக்காகவும் அடிப்பணியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டுடைய வளர்ச்சி, பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டு மூலயமா இந்தியாவுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஃபென்ஸ். ஏற்கனவே நம்ம வெப்பன்ஸ்லாம் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குகிறோம். வெஸ்ட்டில் இருக்க கண்ட்ரிஸும் இந்தியா கூட இந்த வெப்பன்ஸ் கொடுக்குறதுல ஆர்வமாக இருக்குன்றதுனால இந்தியாவுக்கு டபுள் பெனிஃபிட்ஸ். அடுத்ததாக பார்த்தா இந்தியா சைனாவுடனான ரிலேஷன்ஷிப். இந்த மாநாட்டு மூலயமா ரிலேஷன்ஷிப் ரீபில்ட் ஆகிறதுனால நமக்கு அடுத்தடுத்து நம்ம வணிகம் பண்ணும்போது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே $130 பில்லியன் ட்ரேட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தா இந்தியாவோட பேலன்சிங் பவர். எப்படி பார்த்தோன்னா, அமெரிக்காக்கிட்டையும் ட்ரேட் பண்ணும், அட் தி சேம் டைம் இந்தியா ரஷ்யாவுடனான ஒரு பாண்டிங்கும் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பக்கமும் சாராமல் நடுநிலையாக இருந்து ஒரு பேலன்சிங் பவரை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் இந்தியா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்தியாவுக்கான பலன். அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு இந்த மாநாடு மூலயமா என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, அரபு நாடுகளை எடுத்துக்கிட்டோன்னா சவுதி, UAE இவங்க ஆல்ரெடி பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்துட்டாங்க. அதனால் டாலர்ஸை விட்டுட்டு அவங்க நாட்டுடைய ஆல்டர்னேட்டிவ் கரன்சி இருக்கு இல்லையா, அதிலே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தா குளோப் சவுத்தில் இருக்க ஆஃப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா, இந்த நாடுகளுக்கு ஒரு புதிய வாய்ப்பு உருவாயிருக்கு. என்னென்னா, அவங்க ஆல்ரெடி உலக வங்கியை தான் சார்ந்திருக்காங்க. இப்போது SCO, NDB இந்த பேங்க் புதுசாக உருவாயிருக்குன்றனால இவங்களுக்கு இங்கே ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா சைனாவுக்கு என்ன ஹெல்ப்னா, அமெரிக்காவோட ட்ரேட் வார்லேருந்து அவங்க ஈஸியாக மூவ் ஆகி ரீஜனல் கண்ட்ரிஸ் கூட ஒரு லீடர்ஷிப்பை க்ரியேட் பண்ணி இதில் ஈஸியாக மூவ் ஆகிறத பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தா US அண்ட் யூரோப் இவங்களுக்கு ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும். என்னென்னா, மற்ற நாடுகள், அதாவது வெஸ்ட்டில் இருக்க கண்ட்ரிஸும் சரி, சவுத்தில் இருக்க கண்ட்ரிஸும் சரி, இவங்க எல்லாம்
வேர்ல்டு பங்கை விட்டுட்டு அந்த அந்த டாலர்ஸில் ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ பிரிக்ஸோடையும் எஸ்சிஓடையும் என்டிபியோடையும் சேர்ந்தாங்க அப்படின்னா டாலர்ஸோட மதிப்பு வந்து கிராஜுவலாக கம்மியாயிடும். அப்போது அமெரிக்கா வந்து அந்த சாங்ஷன்ஸ் போடுறத வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இதன் மூலயமா அமெரிக்கா வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவோட அதிபர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களை வந்து யாரும் தனித்து விட முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு அந்த மாநாட்டில் பேசியிருந்தார் இல்லையா. அதுதான் அவர் என்னதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அவரை தனித்து விட்டாலுமே இந்த சைடில் இருக்க கண்ட்ரிஸ் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால ரஷ்யாவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஐசோலேஷன் ஆனாலுமே ஏஷியாவில் இருக்க கண்ட்ரிஸ் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு உருவாகுது. இதனால் இந்தியாவுக்கு என்ன மைனஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் இந்தியா சைனா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவங்க பார்டர் இஷ்யூ பற்றி பேசும்போது சைனா வந்து அதுக்கு ஒத்துக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி சைனா ஒத்துக்கல அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும். இது வந்து அடுத்தடுத்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு பாதிப்பையும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாததையும் ஏற்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா அமெரிக்கா இவங்களுடைய பாண்டிங். இப்போ இந்தியா வந்து ரஷ்யா சைனா கூட க்ளோஸாக இருக்குன்றனால ஏதோ ஒரு வகையில் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்க அதிகமாகுது. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பண்ணுற வணிகமும் ஒரு கட்டத்தில் வந்து குறைய ஆரம்பிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குரிய பிரச்சனையாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட மற்ற நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது மல்டிபோலார் பவர். அதாவது அமெரிக்காவுடைய டாமினன்ஸை அழிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஏற்படுத்துகிற இந்த மல்டிபோலார் ஆர்டர் வந்து ஒரு கட்டத்தில் இந்த மற்ற நாடுகள் சேரும்போது இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வரலாம். ஒன்றில் யார் வந்து பவரு, என்னில் யார் வந்து பவரு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மல்டி பவர் ஆர்டரை யார் வந்து பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான். இத்தனை விஷயத்துக்கு நடுவில் இந்த மாநாட்டை பற்றி ட்ரம்ப் அவர்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருந்தார். இன்றைக்கி திடீர்னு குழப்பம் தர வகையில் அவர் பேசியிருக்காரு. என்னென்னா, இந்தியாவுடைய வரி கொள்கை வந்து அமெரிக்கா மேலும் வந்து ஒருதலைபட்சமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அட் த சேம் டைம் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து 0% வரியில் வந்து எங்களுக்கு வந்து இம்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ட்ரம்ப் இப்படி பேசுகிறது வந்து எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கார். அதாவது இந்தியா சைனா ரஷ்யா இவங்க 3 பேர் சேர்ந்தது வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத காட்டுது அப்படின்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ட்ரம்ப் பேசியிருக்க இந்த பேச்சு இந்தியாவுக்கு ஒரு வகையில் ஒரு ஆபத்துன்னு கூட சொல்லலாம். நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம், இந்த மாநாட்டு மூலிமா அமெரிக்கா கிட்டேயும் சைனா ரஷ்யா கிட்டேயும் ஒரு பேலன்சிங் பவரை வந்து இந்தியா மெயின்டைன் பண்ண முடியும்னு. ஆனால் திடீர்னு இப்போ ட்ரம்ப் பேசியிருக்கிறது இந்தியாவுடைய வர்த்தகத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து நம்ம இந்தியா எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண போகுது, அடுத்து வரும் காலங்களில் இது எப்படி வந்து பாதுகாக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்த 10 வருடத்துல நடக்க போற இந்த மாநாடுகள்லாம் வந்து முக்கியமானதா பார்க்கப்படும். ஏன்னா இதுல இந்தியா எந்த மாதிரி ஒரு இடத்தை வகிக்க போகுது, ஒரு சூப்பர் பவரா ஆகுமா, என்ன ஸ்டேட்ல இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.